கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஷார்ட்ஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கிசாமேவோட உண்மையான லைஃப் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத பத்தி இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஒரு இளம் ஷினோபியா கிசாமே இருக்கும்போது வெஸ்ட் வில்லேஜோட சைபர் பிரிவை பாதுகாக்கிற பொறுப்பு வந்து கிசாமே கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஹிடன் லீஃப் வில்லேஜ் சேர்ந்த ஷினோபிங்களால கிசாமேவோட குழு வந்து சுத்தி வளைக்கப்பட்டுச்சு. முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் அவங்களோட கையில கிடைச்சிடக்கூடாதுன்னு முடிவெடுத்த கிசாமே வந்து தன்னோட சொந்த தோழர்களையே பரிதாபமின்றி கொண்டாரு. அதுக்கப்புறம் தன்னோட நம்பிக்கைக்குரிய வழிகாட்டியான புகிக்கு சுயிகாசன் வந்து வெளிநாட்டு எதிரிகளுக்கு அவங்களுடைய உளவு தகவல்களை வித்துட்டு வரத கிசாமே வந்து கண்டுபிடிச்சு போலி விசுவாசம் அப்படிங்கிற கருத்தால மனமுடைஞ்ச கிசாமே வந்து புகிகியை கொன்னுட்டு அவருடைய உயிருள்ள வாளை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மிஸ்ட் வில்லேஜ்ல இருக்க புகழ்பெற்ற 7 நிஞ்சா வாள் வீரர்கள் இருக்க குழுவுல இவர் அவருக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தன்னோட கிராமத்துக்காக அவங்க செஞ்ச கொடூரமான செயலால வேதனைப்பட்ட கிசாமே வந்து ரொம்பவே மனமுடைஞ்சிட்டாரு. கடைசியா கிசாமே வந்து ஒபிட்டோவால அணுகப்பட்டு பொய்கள் துரோகம் இல்லாத ஒரு மாய உலகத்தை உருவாக்குறதுக்காக ஒபிட்டோவோட ஐ ஆஃப் த மூன் அப்படிங்கிற பிளானால ஈர்க்கப்பட்ட கிசாமே வந்து தன்னோட கிராமத்தை விட்டு தப்பிச்சு போய் அக்காட்சிக்கு சேர்ந்துட்டாரு. சரி ஓகே, உங்களுக்கு அக்காட்சிக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.